இன்னைக்கு நம்ம போடுற ஒரு ஓட்டு ஒரு காலத்துல நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நமக்கு அந்த ஓட்டு போடுற சூழல் உருவாச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பிரிட்டிஷ் தாங்க நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்தியர்களுக்கு பெருசா வாக்கு போடுற உரிமை யாருக்குமே கிடைக்கல. அவங்களுக்குள்ளேயே யார் உயர் பதவிக்கு வருவாங்க, யார் அந்த நாட்டை ஆள போறாங்க அப்படிங்கிறத அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே டிசைட் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கும். பட் ஆனால் வாக்கு, அதாவது ஓட்டு போற உரிமை எல்லாருக்கும் கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கல. பணக்காரன், அதிகமாக படித்தவன், உயர் பதவியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு போற உரிமை வந்து அப்போ கொடுக்கப்பட்டுச்சு. 1935 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வராங்க. இது மூலயமா 15% மக்கள் வந்து ஓட்டு போடுற அந்த உரிமையை வந்து பெறுறாங்க. எல்லாருக்கும் கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. பெண்கள், ஏழைகள் இன்னும் ஓட்டு போட முடியாத அந்த சூழல்ல ஓட்டு போட முடியாத கண்டிஷன்ல தான் இருந்திருக்காங்க. இதுக்கிடையில் இந்தியா சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. 1947 பார்த்தீங்கன்னா சுதந்திரமும் நமக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் ஒரு பெரிய கேள்வி எழும்புது, யார் இந்த நாட்டை ஆள போறோம், அதை எப்படி தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்ட்டு. அதுக்கான பதில் தான் இந்தியன் அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் கூட சொல்லலாம். இந்த லா மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே, ஏழை, பணக்காரன், ஆண், பெண்ணு, படித்தவன், படிக்காதவன் எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இதன் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு வாக்கு அப்படிங்கிற ஒரு சூழலும் உருவாகுதுங்க. 1951லேருந்து 52 இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவில் பொது தேர்தல் நடக்குது. கோடிக்கணக்கான மக்கள் அவங்க வாக்கையும் பதிவிடுறாங்க. இது மூலியமா தான் மக்கள் போடுற ஒரு வாக்கு ஒரு பெரிய அதிகாரமாகவும் மாறுது. ஸோ இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம ஃப்ரீடமாக ஓட்டு போடுற ஒரு சூழல் உருவாகிருக்குது. ஸோ உங்கள் ஓட்டை இந்த 2026 யாருக்கு போட போறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாக்கு நம்ம உரிமைங்க. ஸோ ஓட்டு போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.